ஹாய் வணக்கம் மக்களே. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? டிஃபன் காஃபி சாப்பிட்டீங்களா? என் மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி எப்படியோ உடம்பே செட் ஆகலை. எப்போவும் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி புதுசாக ஒன்றும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் அப்படிலாம் நான் சொல்லலை. ரொம்ப ஒரு வலி, ஓவர் வலியாக இருக்குது. அந்த யாருக்கு சொல்லியும் யாரும் நிவர்த்தி பண்ண முடியாது. கடவுளே பண்ண முடியாமல் விட்டுட்டார். நீங்கள் மனசில் பண்ணி அது போகிறாங்க. என்ன அப்படின்னா, மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகிடுது. வேலியில் போகிற ஓனானா வேட்டுக்குள்ள விட்டுட்டு குத்துது கூடையினா ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நான் பண்ணிட்டேன். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஐயோ உங்கள்கிட்ட போய் சொல்லி ஒன்றும் பிரயோசனம் இல்லை, யார்கிட்ட போய் சொன்னாலும் ஒரு பிரயோசனம் இல்லை. என்ன அப்படின்னா எங்கள் பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே பேசுகிறா. எனக்கு முதல்ல மாட்டி இல்லை, பேசலை. இவ்வளோ காசு கொண்டு கொடுத்து இப்படி ஏமாந்துருக்கீங்க, உங்களுக்கு யூடியூப்புக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாட்டு நம்பி கொடுத்து நிறையா பக்கம் அதுகிட்ட மட்டும் இல்லை, நிறையா பக்கம் பாவம்னு பார்த்து கொடுத்தா எல்லாமே நீ மோசம் பண்ணிட்டாங்க. இதே அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னப்போ, சூர்யாவிட்ட சொன்னப்போ அது சொல்லிச்சு, ஏம்மா எல்லாம் இப்படி ஏமாத்துறாங்க, பேசாமல் பேங்கில் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு கூட சொல்லிச்சு. இன்றைக்கி அதே பொண்ணு அதை கொடுக்க முடியும், அதை பார்த்து நினச்சா கொடுக்க முடியும். மொபைலில் கொடுக்கல. எனக்கு 2 மொபைல் தேவைப்பட்டுச்சு. நான் என்னென்னா ஒன்றில் லைவ் போட்டு ஓடிட்டு கிடந்தாலும் ஒரு மொபைலை நான் வேறு ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு பொழுதுபோக்குன்னு வேறு எதுவுமே இல்லை, டிவிக்கு இது எதுவுமே இல்லை. வேறு ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன். பிடிச்ச சில இதெல்லாம் யூடியூப்பில் பிடிச்ச வீடியோஸ் இருக்குதுல்ல, அதெல்லாம் பார்ப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். நான் ஒரு 3 மாதம் வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கேட்குதே அப்படின்னு டக்குன்னு தூக்கி கொடுத்துட்டேன். முன்ன பண்ண எதுவுமே யோசிக்கல. அடுத்த செகண்டே கொடுத்தேன். சரி, இந்த அடுத்த செகண்டே கொடுத்து யூஸ் பண்ண வச்சு அது உடனே 24 ஹவர்ஸில் அது கைக்கு போகிற மாதிரி நான் பண்ணினதுக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குது. அது கடவுளுக்கு கண் திறந்து பார்க்குறாரா இல்லைன்னு எனக்கு எதுவுமே தெரியல. மனசு ரொம்ப உளைச்சலாக இருக்குது. எனி டைம் அந்த மொபைலில் மைண்டு தான் எனக்கு வந்துட்டு போகுது. மொபைல் 3.5 மாதம் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது யூஸ் பண்ணலைன்னா உனக்கு மானிட்டேஷன்லாம் செய்கிற சான்ஸே இல்லை. அது யூடியூப்லாம் அந்தளவுக்கு இப்போல்லாம் இதாகிடுச்சு. மற்ற அந்த இன்னொரு வேலைன்னு சொல்லி அது 5 நாளைக்கு ஒருக்க ஏதோ கொடுக்குறாங்க. இது மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். அதில் வச்சு பொழைச்சிட்டு போ, நான் வேண்டான்னு சொல்ல. கொஞ்சம் என்னுடைய காசு, மொபைல் காசு கொடுத்துரும். அது ஒன்று தான் நான் திரும்ப நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். தயவு செஞ்சு அந்த மொபைல் காசு கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக. மொத்தமாக நான் கேட்கல, எனக்கு 23,000 அதெல்லாம் 20,000 கொடுத்துரு. எனக்கு உனக்கு அந்த 16,500 செஞ்சதுக்கு இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். 20,000 மொபைலுக்கு மட்டும் 20,000 எனக்கு கொடுத்துரு. நான் வேறு எதுவும் கேட்கல. நான் எவ்வளோ தூரம் நான் கேட்குறப்ப கொஞ்சம் கௌரவம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, நல்லது. நான் பேசுகிறனோ பேசலையோ அது பிற்பாடு விஷயம். எனக்கு இப்போ ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குது, ரொம்ப முடியல. இந்த நைட்டு பாருங்களேன், அந்த வைஃபை இது பூனைக்குட்டி அது மேலே தண்ணி தட்டி விட்டு அது போய் எங்கள் ஒர்க்காகமாக நாசமாக போய் கிடக்குது. இப்போ வர்றாங்க, நீ அதுக்கு என்ன பெனால்ட்டி போடுறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அது எனக்கு தெரியல, வர்றோம் இப்போ அப்படின்னாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றும் செலவு வர்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல. யார்கிட்ட போய் சொல்லி யார்கிட்ட என்ன பண்ணிட்டு நான் எனக்குன்னு ஒருத்தர் இல்லைங்க. இருந்தாக்கோ நான் போய் கேட்டதில் பண்ணிக்குவேன். யாருமே இல்லை. பொண்ணு அவங்க இதில் நான் இன்வால்வ் ஆகலை அப்படின்ட்டாங்க. அதுதான் உண்மை.